Vanakkam. Hello everyone. I am Bhuneshwari, Assistant Professor in Chemistry, Tyagaraja College, Madurai. Today I want to share some of my views on healthy mind for healthy living. Well, healthy mind for healthy living. ஓகே, இப்போ ஹெல்த்தி லிவிங்க்கு நிறைய பேலன்ஸ்டு டயட், ஹெல்த்தி டயட் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிறோம். பட் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம மைண்ட் எப்படி அந்த உணவை எடுத்துக்குது அப்படின்றத வச்சு தான் அந்த ஹெல்த்தினஸ் நமக்கு வருதுங்க. ஸோ மைண்ட் செட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது. கல்லூரிகள் மூடி இருக்கு, வகுப்புகள் மூடி இருக்கு, பள்ளிகள் மூடி இருக்கு, போக முடியாத சூழ்நிலை. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? நம்மள பல பேர் ஆன்லைன் கிளாஸஸா, அது எப்படி முடியும்? ஆன்லைன் கிளாஸஸ்ன்றது ரியல் கிளாஸஸ் மாதிரி வருமா அப்படின்ற கொஷின்ஸ் வைக்கிறோம். ஸோ வி அவாய்ட் சேலஞ்சஸ். ஸோ சேலஞ்சஸை எதிர்கொள்ள ஃபஸ்ட்டு மனம் மறுக்கிறது. ஸோ என்னதான் சேஞ்ச் இருக்கே அப்படின்னு பார்ப்போமே அப்படின்ற எண்ணமே வர்றதில்ல. ஸோ அதில் உள்ள லிமிட்டேஷன்ஸை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணுறது. அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸஸ்னால் என்ன, புதுசாக எதோ சொல்கிறாங்களே, நம்ம அதை கற்றுக்க முடியுமா? இப்போ பாருங்கள், ஆன்லைன் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் எத்தனை ஆப்பு ஆன்லைன் மீட்டிங்கில் இருக்குது அப்படின்றத நிறைய கற்றுக்கிட்டோம். ஜூம் ஆப், சிஸ்கோ வெபெக்ஸ்ன்றாங்க, மீட் ஆப், இந்த மாதிரி நிறைய ஆப் ஆன்லைன் ஆப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நிறைய மாணவர்களுக்கு புதிய ஆசிரியர்கள் கிடைச்சாங்க. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் புதிய புதிய மாணவர்கள் கிடைச்சாங்க. ஸோ உலகம் எங்கிலும் நமக்கு மாணவர்கள் கிடைத்தாங்க. அதே மாதிரி உலகம் எங்கிலும் ஆசிரியர்கள் கிடைத்தாங்க. இருந்துச்சு, இது முன்னாடியே இருந்துச்சு. உலகம் ஃபோனில் நம்ம கையில் இருந்துச்சு. பட் இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்குங்க. ஸோ எப்போதுமே நம்ம ஒரு டாஸ்க் வருதோ இல்லை புதிய மாற்றங்கள் வருதுன்னா அதை எதிர்கொள்ள, அதை ஏற்றுக்க கற்றுக்கணும். we have to look for opportunities. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்து கிடைக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ஏற்றுக்க நம்ம மைண்ட் செட்டை தயார் பண்ணிக்கணும். மிஸ்டேக்ஸ் பற்றி ஒரி பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி கிளாஸ் எடுக்கிறது, இப்படி எடுக்கலாமா அப்படி எடுக்கலாமா அப்படின்ற யோசனைகள் பல இருந்தது. பட் பார்த்தீங்கன்னா போக போக அது ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. ஸோ we learn from our mistake. we should learn from our mistakes. அது ஒரு க்ரோத் மைண்ட் செட்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மைண்ட் செட், we should set our mind to growth attitude. ஸோ இங்கே ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறது சாதாரண வார்த்தை இல்லைங்க. ஸோ இது மனப்பான்மை அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டிடியூட் அப்படின்றது ஒரு அழகான வார்த்தை. ஸோ பை செட்டிங் அவர் மைண்ட் டு a growth mindset, not a fixed mindset, we can be healthy, we can acquire healthy mind அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எப்போவுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ திஸ் இஸ் growth mindset. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா நம்மளே இப்போ 3 டைப் ஆஃப் பீப்புளை பார்க்க முடியும். ஸோ ஒன்று பேசிவ். ஸோ பேசிவ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, we easily say yes to make others happy. ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சோம்னாலும் சரி, இல்லை ஒருத்தருக்கு நம்ம ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்கோம், ரொம்ப அவங்க மேலே மரியாதை வச்சுருக்கோம், அவங்க சொல்கிறத தட்ட முடியாது அப்படின்னு நினைக்கும் போதோ, ரொம்ப ஒபீடியன் நம்ம அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போதோ நம்ம ஈஸியாக எஸ் சொல்லிடுறோம். பட் அது நிலையானது கிடையாது. அது நீண்ட பாதைக்கு வழிவகுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப நல்லது, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.
ஓகே, இது எந்த வகுப்புகளுக்கு, முக்கியமான வகுப்புகளுக்கு, 9ஆம் 10ஆம் வகுப்பு இல்லை ஒரு ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி லெவல், காலேஜ் லெவல் அப்படின்னா மாணவர்கள் கொஞ்சம் பக்குவப்பட்டவர்கள், அவர்களுக்கு வந்து இது ஏற்புடையதாக இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா எல்கேஜி, ப்ரீகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் தான் என்ஜாய்மெண்ட். வீட்டிலேருந்து ஒரு பிளேஸுக்கு போய் படிக்கிறோம், பிள்ளைங்களோட விளையாடுறோம், ஒரு போட்டி மனப்பான்மை வருது, ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை வருது, பிள்ளைங்களாக சேர்ந்து ரைம்ஸ் சொல்லும்போது அது எளிதில் மனப்பாடமாகுது. நம்ம எவ்வளோ தான் வீட்டில் ட்ரை பண்ணாலும் அந்த ரைம்ஸை கற்றுக் கொடுக்க முடியாதுங்க. அந்த டீச்சர் சொன்ன மாதிரி ஒரு கதையோ பெரிய லாங் ஸ்டோரி சொல்லுவாங்க, 2 பக்கத்துக்கு சொல்லுவாங்க, அதை நம்ம வீட்டில் ட்ரைன் பண்ண முடியாது. அதே ஆசிரியரே ஆன்லைனில் ட்ரை பண்ணலாம்னா கொஞ்சம் தான், அது எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தெரியல. இந்த உதாரணத்தை ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு அடுத்த வாரத்துலேருந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ் நடத்தலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சொல்ல முடியலைங்க. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச தலைமை ஆசிரியர் தான், அவங்களுக்கு நான் அவங்க மேலே மிகுந்த மரியாதை வைத்துள்ளேன். பட் இருந்தாலும் அப்படின்னு அந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன்னா அது வந்து ரொம்ப வேஸ்ட்டுன்னு தான் அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன். ஸோ டீச்சரை கூப்பிட்டு டீச்சரும் அப்படி தான் ஃபீல் பண்ணாங்க. நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேறாங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ இதை தான் அந்த இடத்துல உரிய இடத்துல நம்ம வந்து நோ சொல்லாமல் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து பாசிவ்னஸ். இது ஒரு உதாரணத்துக்கு தான். இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம பிஹேவ் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து பாசிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே இன்னொரு எண்டு பார்த்திங்கன்னா அக்ரெசிவ்னஸ். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான், நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ பாசிவ்னஸ்ன்றது ஐ லாஸ் யூ வின், விட்டு கொடுக்குறது வேறங்க. இது வந்து பாசிவ்னஸ். ஸோ செல்ஃப் எஃப்யூசிவ்னஸ், நம்மளே தாழ்த்திக்கிறது. அதே மாதிரி செல்ஃப் டாமினேட்டிங், யூ லாஸ் ஐ வின் அப்படின்னு சொல்கிறது. இது 2 நிலையுமே நல்லதில்லை ஒரு ஹெல்த்தி மைண்டுக்கு. நம்ம வந்து 2க்கும் நடுவில் ஒரு அசர்ட்டிவ்னஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வரணும். ஸோ அது என்ன, செல்ஃப் என்ஹான்சிங். ஸோ நம்ம வந்து நம்மளே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். எஸ்னா எஸ், நோனா நோ. ஹானஸ்டாக இருக்கணும், நம்ம சொல்கிறது பாசிட்டிவாக இருக்கணும். மற்றவங்களுக்கு கான்ஃபிடென்ட் தரணும், நம்ம சொல்கிற பதில் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வரணும். இந்த மாதிரி அசர்ட்டிவ்னஸாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 3 வகை பீப்புள் அப்படின்னு சொல்கிறத விட இந்த 3 இந்த 3 குணங்களுமே வந்து நமக்குள்ளார இருக்குங்க. நம்ம எதை அடிக்கடி வெளியில் கொண்டு வரோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அதுவாகவே மாறுறோம். அக்ரெசிவாக இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அக்ரெசிவாகவே நம்மளுடைய நேச்சர் மாறிடுது. பாசிவாக இருந்தோம்னா பாசிவாகவே மாறிடுது. ஸோ அசர்ட்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம அசர்ட்டிவ்னஸ்ஸாக இருக்கணும். அசர்ட்டிவாக இருக்கும்போது we can create a healthy mind. So don't say yes to make others happy. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸ் இருக்குது. ஸோ க்ரோத் மைண்ட் செட் போய் அசர்ட்டிவாக இருக்க போகிறோமா, இல்லை we have to step back into சேஃப்டியா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஸோ சேஃப்டி எது வரைக்கும் முக்கியம்? இப்போ கோழி குஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடைக்காத்து அது ஒரு நாள் வந்து வெளியில் வந்துடணும். ஸோ சேஃப்டி அப்படின்றது ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அது நடக்க ஆரம்பிக்கலை, டுவர்ட்ஸ் க்ரோத் போகலைன்னா அது வேஸ்ட்டு தான். ஸோ அது மாதிரி we have to step forward towards growth or we are going to step into safety அப்படின்றத டிசைட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தோம்னா சிலருக்கு வந்து க்ரோத் மைண்ட் செட் இருக்கும். அதாவது எந்த சேஞ்சஸ் வந்தாலும் சரி, சேலஞ்சஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது இருக்கும். அசர்ட்டிவாகவும் இருக்க தெரியும். பட் மேனேஜிங் டைம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன கஷ்டம் மேனேஜிங் டைமில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டைம் லீக்கேஜ் தான், இல்லை ப்ரோக்ராஸ்டினேஷன். இது 2 தான். எங்கே லீக் ஆகுது அப்படின்னு டைம் தெரியாமலே லீக் ஆகிட்ருக்கோம். இன்னொன்று தள்ளி போடுறது, ப்ரோக்ராஸ்டினேஷன். இது 2மே தான் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிரிகள். யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டைம் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் யுவர் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போகிறோம் அப்படின்னா அதுவே செட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவாங்களே, சின்சியராக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டயத்துக்கு கரெக்ட் டயத்துக்கு போகிறதுன்றதே நம்மளுடைய பர்சனாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் கல்லூரிக்கு ஒரு 8:30 மணிக்கு கல்லூரினா 8 மணிக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை, கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி போனோம். ஸோ அந்த அரை மணி நேரம் எனக்கு கிடைக்கிற அந்த டைம் தான் நான் காலேஜில் ரொம்ப விரும்புகிற டைம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை மாதிரியே தூரத்துலேருந்து வர பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க 8 மணிக்கு 8:15க்குலாம் வந்துடுவாங்க. அவங்க வந்து ஆர்வமாக என்னை பார்ப்பாங்க. பார்த்துட்டு, மேம் இன்னைக்கு நேற்று அதை நடத்துனீங்களா, அதில் சந்தேகம் இருக்குது, இதை கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதும், இல்லை அவங்க பர்சனல் மேட்டர்ஸை எங்கூட ஷேர் பண்ணிக்கிறதும், அந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமான உறவுகள் உருவாகும் மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் இடையே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னோடய டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஹவர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் எடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ என் மேலே நம்பிக்கை வைத்து ஃபோன் பண்ணி நான் அந்த டயத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த கிளாஸ் போங்க அப்படின்னு சொல்கிறது வந்து என் மேலே இருக்க நம்பிக்கையை காமிக்குது. ஸோ நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பிறருக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குங்க. ஸோ அந்த மாதிரி டைம் மேனேஜ் பண்ணும்போது நம்ம டெய்லி ரொட்டீனாக பண்ணுற வேலையை விட சில வேலைகள் எக்ஸ்ட்ரா செய்யலாம். ஸோ எக்ஸ்ட்ரானா வந்து உடனே ட்ரமாண்டஸ் சேஞ்சுக்கு போகிறது கிடையாது. வி கேன் மேக் இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ். ஸோ எப்படி இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ் வருது? ஃபஸ்ட்டு நம்மளோட கோல் என்ன அப்படின்றத எழுதி வச்சுக்கணும். ஸோ கோல் அப்படின்றது லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் கோல்ஸ்னால் ஆஃப்டர் டிகிரி வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. டிகிரி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து இந்த மந்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மந்த் வாட் இஸ் அவர் ஆக்டிவிட்டி டு இன் திஸ் மந்த், இந்த வீக்கில் நம்மளோட ஆக்டிவிட்டி என்ன, டுடே வாட் இஸ் அவர் ஆக்டிவிட்டி அப்படின்ற கோலை வந்து அப்படியே ஷார்ட் ஆகிக்கிட்டே போகணும். ஸோ டுடே இஸ் டுமாரோ, டுமாரோ இஸ் த நெக்ஸ்ட் டே. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கோலை நோக்கி நம்ம போகும்போது அதை அச்சீவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கணும், எதுக்கு முன்னுரிமை தரணும். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும், சில வேலைகள் அர்ஜெண்ட்டாக இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது, சில வேலைகள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அர்ஜெண்ட்டாக இருக்காது. ஸோ எந்த வேலையை நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம் அப்படின்றத தீர்மானிச்சுக்கணும். அந்த வேலையில் கவனமாக இருக்கணும், அந்த வேலையை தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு, அடுத்த வேலையை நம்ம இப்போ எடுக்க போகிறதில்ல அப்படின்றதுல கரெக்டாக இருக்கணும். தென் தள்ளி போகிறத கட்டாயம் தள்ளி போட்டுறணும். அவாய்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன் பை ஆல் மீன்ஸ் அட் எனி காஸ்ட். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த சேலஞ்சுமே கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஐ ஓன்ட் டூ இட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஐ கான்ட் டூ இட், இது ரெண்டுமே நம்ம அடுத்தவங்க சொல்லும்போது சொல்கிற ஈஸியான வார்த்தை. ஐ ஓன்ட் டூ இட் அண்ட் ஐ கான்ட் டூ இட், என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளே ஏன் அப்படி சொன்னோம், உண்மையிலேயே நம்மளால் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டு பார்க்கும்போது நமக்கு ஐ வாண்ட் டு டூ இட் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து டுவர்ட்ஸ் க்ரோத் மைண்ட் செட், ஹெல்த்தி மைண்டுக்கு போயிட்டுருக்கோன்னு அர்த்தங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்போம், எப்படி செய்யலாம் இந்த காரியத்தை, ஹவு டு ஐ டூ இட், ஓகே முயற்சி பண்ணி பார்ப்போம், ஐ வில் ட்ரை டு டூ இட். அதுக்கப்புறம் ஒரு வழி நமக்கே தெரியும், ஸோ இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்றது, ஐ கேன் டூ இட் அப்படின்ற நிலைமைக்கு வருவோம். எஸ் ஐ டிட் இட், ஐ வில் டூ இட் அண்ட் எஸ் ஐ டிட் இட் அப்படின்றது வந்துருங்க. எல்லா வேலைகளுமே அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுறது ஐ ஓன்ட் டூ இட்ல தான். பட் எப்போ எஸ் ஐ டிட் இட் அப்படின்றது வருதோ அப்போது பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் பாருங்கள். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஹெல்த்தி மைண்டை கொடுக்கும். ஸோ டூ வாட்ஸ் ரைட் த ரைட் வே அட் ரைட் டைம். யூ cannot win if you don't begin. Yes, you can win only if you begin. You begin without procrastination.
ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா அசர்ட்டிவ்னஸ் இருக்குது, க்ரோத் மைண்ட் செட் இருக்குது, எப்படி மேனேஜ் பண்ணோம் டைம் அப்படின்றதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இதெல்லாம் இருக்குது, பட் எப்படி மற்றவங்களோட மூவ் பண்ணுறது நம்ம அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சில பேசிக் ஸ்கில்ஸ், ஹியூமர். ஸோ இதை வந்து ஸ்கில்லுன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஹியூமர் அப்படின்றது. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சின்ன வயசில் ஒரு லிட்ரேச்சர் சொல்லுது, ஒரு நாளைக்கு 400 தடவை சிரிப்போமா. பட் வளர வளர நம்மளுடைய சிரிக்கிறதே இல்லை. பார்த்தா ஹாய் சொல்லிட்டு போயிடுறது, சீரியஸாக இருக்கிறது, அந்த வேலை இந்த வேலை அப்படின்ற மாதிரி ஓடிடுறோம். ஸோ கொஞ்சம் சிரிப்பான முகம் இருந்தால் தான் பிள்ளைங்க நம்மளோட ஈஸியாக வந்து மூவ் பண்ணுவாங்க. எந்த டவுட்னாலும் ஈஸியாக கேட்க முடியும் அவங்களால நம்மகிட்ட. ஸோ laughter is the best medicine and it is revenge for anger. It keeps us healthy and eases tension. So we need not develop humor. It is something we are born with. நம்ம இதை வந்து தனியாக டெவலப் பண்ணணும் இல்லை, நம்ம எங்கே தொலைச்சோம் அந்த ஹியூமரை அப்படின்னு தேடினாலே ஆட்டோமேட்டிக்காக அதை வெளியே கொண்டு வந்துடலாங்க. ஸோ ஒர்க் பிளேஸில் ஹியூமராக இருக்கிறது, ஹோமில் பிள்ளைங்களோட கொஞ்சம் சிரிக்கிறது. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம குறையும். மற்றவங்ககிட்ட இருந்து நம்ம விலகி இருக்க வேணாம். எப்படி மற்றவங்ககிட்ட இருந்து நம்ம மூவ் பண்ண. ஸோ இப்போ பார்த்தீங்களா, லாஃப் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம அதை மறந்தனால அது ஒரு தெரப்பியாக மாறிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் அந்த லாஃப் தெரப்பி அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகாமல் நம்மகிட்ட இருக்கிற அந்த நல்ல குணங்களை யோசிச்சு பார்க்கும்போது, நல்ல சம்பவங்களை யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மனம் வந்து மகிழ்ச்சியை நாடி சொல்லும். ஸோ மகிழ்ச்சியான மனம் தான் ஹெல்த்தி மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. நீங்கள் பாருங்கள், யூ டோன்ட் ஸ்டாப் லாஃபிங் பிகாஸ் யூ க்ரோ ஓல்ட், யூ க்ரோ ஓல்டு பிகாஸ் யூ ஸ்டாப் லாஃபிங். எஸ், நம்ம எப்போ சிரிக்கிறத நிப்பாட்டுறோமோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வயசாக ஆரம்பிச்சிருந்துங்க. அதனால் இளமையாக இருக்கிறது தான் ஹெல்த்தி மைண்டுக்கு நல்லது. இது போக நமக்கு சில ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும், எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ். நம்ம டெய்லி பண்ணுற ஒர்க்ஸ், ரொட்டீன் ஒர்க்ஸை தவிர்த்து சில ஸ்கில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா இட்ஸ் வேர்ல்ட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ். இட் ஆஃபர்ஸ் விண்டோ டு த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷ் மட்டும் இல்லை, ஒரு டைப்ரைட்டிங் கற்றுக்கலாம், இல்லை ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கில் கற்றுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் வந்து டெய்லி இல்லாமல் ஒரு கோர்ஸாக எடுத்து பண்ணுறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ டெய்லி நம்ம இதையும் சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம், நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணலை அப்படின்றதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அப்புறம் ஹெல்த் அண்ட் பர்சனாலிட்டி. ஸோ கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம், கொஞ்சம் யோகா பண்ணலாம், நல்லா சாப்பிடணும், ஈட்டிங் வெல், மேனேஜிங் ஹெல்த்தி டயட், அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப். ஸோ நிறைய பேருக்கு இப்போ ஸ்லீப்பே வர்றதில்ல. அதில் எங்கே அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யோசனைகள், தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத பயம், அதையெல்லாம் கலைச்சிட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு, நம்மளால் வின் பண்ண முடியும் எந்த சூழ்நிலையும் அப்படின்னு நினச்சிட்டு, கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளை வேண்டிட்டு நல்லபடியாக தூங்கணும். அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப். ஸோ எவ்வளோ ஃபிட்டாக இருக்கும், ஹவு ஃபிட் யூ ஆர் அப்படின்றத திங்க் பண்ணிக்கணும். ஸோ ஹெல்த் தாங்க ரொம்ப முக்கியம். நம்மளுடைய டிகிரி, நம்மளுடைய மார்க்ஸ் வந்து நம்ம வந்து இன்டர்வியூ வரைக்கும் கூட்டிகிட்டு போகும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் உங்களுடைய பாடி லாங்குவேஜ் தான் இம்ப்ரெஸ் பண்ணும். ஹவு யூ ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம் இன் இன்டர்வியூ மேக்ஸ் யூ ஃபிட் ஃபார் தி ஜாப். அதான். ஸோ ஹெல்த் ரிலே ஆன் your personality rely on your health. So the secret of living well is eat half, walk double,
love triple and love without measure. Yes, love without measure. ஸோ லவ் அப்படின்னா என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, love is not keeping someone in bondage. So love is not keeping someone in bondage. Love is freedom அப்படின்னு சொல்லாங்க. லவ்ன்றது யாரோடைய சம்மந்தப்படுத்தி அவங்களோட ஊர் சுற்றுறது, அவங்களோட சேர்ந்து போகிறது வர்றது, அது கிடையாதுங்க. லவ் இஸ் ஃப்ரீடம். இஃப் யூ லவ் சம்ஒன், செட் தம் ஃப்ரீ. இஃப் தே கம் பேக், தே ஆர் யுவர்ஸ். எஸ், எந்த வயசுலேயும் லவ் வருது இப்போலாம், இன்னும் அதுக்கு ஆச்சரியம் இல்லை. ஸோ சின்ன வயசில் நம்ம மதர்ஸ் லவ், வி லவ் அவர் மதர். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வி லவ் அவர் டேடி. அதுக்கப்புறம் வி லவ் அவர் ஃப்ரெண்ட்ஸ். தென் ஒரு பருவம் வந்ததுக்கப்புறம் வி லவ் த ஒன் who attracts us அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும், அந்த பருவத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அது நிலையானதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சின்சியாரிட்டி வேணுங்க. நிலைக்கணும் அப்படின்னா ரொம்ப பொறுப்பு வரணும். அப்போ தான் ஸோ நல்லா படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அம்மா அப்பாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான். ஸோ அப்படி அந்த பாதைக்கு போகும்போது there is no love failure. ஸோ லவ் நெவர் ஃபெயில்ஸ், இட்ஸ் த பீப்புள் ஹூ ஃபெயில்ஸ் த லவ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் உண்மை. Then you can care for the environment. சரி, என்விரான்மெண்ட்காண்டி நம்ம என்ன பண்ணோம்? பெரிய விஷயம்லாம் வேணாங்க, சின்ன சின்ன விஷயங்கள். வீட்டில் தண்ணி வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது. தண்ணியே வர்றதில்ல, எங்கே வேஸ்ட் பண்ணுறதுன்றீங்களா? கரெக்டு. ஸோ வர்ற தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கலாம். தேவையில்லாமல் இந்த எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் இல்லை. இது ரெண்டும் முக்கியமான விஷயம் வீட்டில் நம்ம கடைபிடிக்கலாம். இது போக ஏதாவது சுற்றி இடம் இருந்தால், நம்ம வீட்டை சுற்றியோ கல்லூரி பள்ளிகளை சுற்றி இடம் இருந்தால் வி கேன் பிளான்ட் ட்ரீஸ். இது போக பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அப்பாலாம் ரெகுலராக காக்காக்கு சோறு வச்சுருப்பாங்க. ஸோ காக்காக்கு தான் இல்லை, அணில் இருக்குது, சின்ன எறும்புகள் இருக்குது. ஸோ கீப் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபார் பேர்ட்ஸ் ரெகுலர்லி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதே நம்ம வி ஆர் கேரிங் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படின்றத சொல்லும். அது செஞ்சு பாருங்களேன், நம்ம மைண்டுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இந்த ஹாப்பினஸ் தான் நம்ம மைண்டை ஹெல்த்தியாக வச்சுக்கும். சென்சிட்டைஸ், யூ கேன் சென்சிட்டைஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தென் ஆஃப்டர் மேரேஜ் வென் யூ கிவ் பர்த் டு சைல்டு, யூ சென்சிட்டைஸ் யுவர் சைல்டு. சின்னதுலேருந்தே வளர்த்துடணும், இப்படிலாம் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அவங்க வளர்ப்பே அப்படி இருக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே மாறிடுவாங்க. ஸோ ஹாவ் அன் ஈகோசென்ட்ரிக் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ தென் மெயின்டைனிங் மணி. எஸ், மணி இல்லை, ஃபீஸ் கட்ட பணம் இல்லை அப்படின்னாலே சோகமாக உட்காந்துருப்பான் பையன் கிளாஸில். என்ன அப்படின்னு கேட்டால் வீட்டில் சண்டை, அப்பா சரியில்லை, மணி இல்லை அப்படின்றது. ஓகே, அந்த மாதிரி நிலைமையை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துடக்கூடாதுங்க. ஸோ இப்போ இருந்தே நம்ம எந்தெந்த எதெல்லாம் தேவை, எதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத நம்ம தீர்மானிச்சுக்கணும். ஸோ there is enough in this world to fulfill your need but not your greed. எஸ், மணியால் எல்லாமே வாங்கிட முடியுமா? கட்டாயம் கிடையாது. டைம், ஹாப்பினஸ், இன்னர் பீஸ், இன்டெகிரிட்டி, லவ், கேரக்டர், மேனர்ஸ், ஹெல்த், ரெஸ்பெக்ட், மாரல்ஸ், ட்ரஸ்ட், பேஷன்ஸ், கிளாஸ், காமன் சென்ஸ், டிக்னிட்டி, இது எதுவுமே மணியால் வராது. பட் மணி கொஞ்சம் இருந்தால் தான் நம்ம லைஃப் சேஃபாக இருக்க முடியும். ஸோ பை திங்ஸ் தட் ஆர் அப்சல்யூட்லி நெசசரி அண்ட் மெயின்டைன் த மணி.
மகாத்மா சொல்லியிருக்காரு, எர்த் ப்ரொவைட்ஸ் இனஃப் டு சாட்டிஸ்ஃபை எவ்ரி மேன்ஸ் நீட் பட் நாட் எவ்ரி மேன்ஸ் கிரீட். எஸ், நம்ம என்ன நினைக்கிறோம், நேச்சர் இஸ் நாட் அ பிளேஸ் டு விசிட், இட்ஸ் ஹோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம நேச்சரை கேர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மணி சேவிங்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நமக்குள்ள. ஓகே, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். எப்படி க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிறது, அசர்ட்டிவாக எப்படி இருக்கிறது, எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது, மணி மெயின்டைன் பண்ணுறது, ஹியூமரஸாக இருக்கிறது, லவ், கேர் ஃபார் என்விரான்மெண்ட் எல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே எப்போ வரும் அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் வரும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அக்வயர் ஆகிட்டாலே மைண்ட் ஹெல்த்தி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே கோவிட் நினச்சி ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. அப்படி கிடையாதுங்க. இங்கே பாசிட்டிவ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பீஸ். நம்ம எல்லாம் பிறந்து ஒரு 2 வயசு 3 வயசுலேயே எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிடுறோம். அது வரைக்கும் நமக்கு விவரம் தெரியாது. ஸோ ஆஃப்டர் 2 or 3 years அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஓய்வு எடுக்கவே இல்லை. ஸோ இதை கடவுள் கொடுத்த ஓய்வாக நினச்சிக்கணும் நம்ம. ஸோ இதில் பீஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ 24 மணி நேரமும் உங்கள் கைவசம் இருக்குது. இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம யோசிக்கணுங்க. 2020 எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு வருஷம். ஸோ நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னார் 2020 இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு சொல்லிட்டு. வல்லரசு ஆயிடுச்சா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, வல்லரசான நாடுக்கே நம்ம மருந்து சப்ளை பண்ணுறோம்னா அப்போ நம்ம வல்லரசாகலையா? நல்லா யோசிங்க. கட்டாயம் வல்லரசாகிட்டோம். ஸோ அதுக்குரிய ஒரு சின்ன பிரேக் தான் இது. கட்டாயம் பாருங்கள், நம்ம வளர்ச்சி பாதைக்கு சீக்கிரம் போயிடுவோம். ஸோ ஹாவ் அ ஹெல்த்தி மைண்ட். தேங்க்யூ. So I want to thank my teacher. Most of the words I said here are from my teacher only, who is Professor T. Ravichandran, IIT Kanpur, who taught me various valuable points through online course on enhancing soft skills and personality. Initially, I started learning this as a subject, but it becomes experiential learning when the days goes on. I thank my teacher heartfully. And then I thank the management, Arulmigu Palaniyandavar College of Arts and Culture, the principal, Dr. Prabhakaran sir, the head, Dr. Duraimanikam, and my friend and organizing secretary, Dr. Manimeglai, for having me here. And I want to thank my home, the management, the principal, my head, my teacher friends, and my students for motivating me to give this online lecture. Thank you, friends. Thank you, one and all. If you have any queries, you can post mail to my mail ID is dsbhuneshwari@gmail.com. Thank you, friends. Thank you. Dear participants, a very good morning to all. I am Dr. S. Manimeglai, working as Assistant Professor in Chemistry at Arulmigu Palaniyandavar College of Arts and Culture, Padani. As I am organizing secretary in Student Development Program on Positive Mind and Green Environment, it gives me an immense pleasure to deliver a note of thanks on this occasion. First, I thank to Lord Muruga for this opportunity. My special thanks to the management of Arulmigu Palaniyandavar College of Arts and Culture. I would like to extend a hearty thanks to our beloved principal, Dr. B. Prabhakaran sir, who is initiating, encouraging and motivating for making this function as a grand success. My sincere thanks to our head of the department, Dr. M.C. Duraimanikam sir, who is very supporting
and appreciating us to conduct this STP. I would like to thank our invited speakers, Dr. J. Rajesh and Dr. D.S. Bhuneshwari, who honored these programs with very inspirational thoughts. In first day, Dr. J. Rajesh lectured about the fundamentals, importance and developments of green chemistry. In that session was very interesting, informative and useful to our students community. So I hearty thanks to Dr. J. Rajesh madam. Next, Dr. D.S. Bhuneshwari talked about the topic is healthy mind for healthy living. In this COVID-19 situation, a healthy body is linked to healthy mind. If your body is feel good, you will too. So her detailed lecture is hugely beneficial to both physical and mental health. So a hearty thanks to Dr. D.S. Bhuneshwari madam. Finally, words are not sufficient. Thanks to students and research scholars for spending their valuable time for this beneficial cause. I hearty thanks for the huge response from the students community in this STP. I also thanks to our college technical team, Mr. P. Karpaswamy, in this occasion for a grand success. Once again, I thank one and all present here. Thank you.